வெல்கம் டு ஒட்டிவல் தமிழ் சேனல். விடாமுயற்சி வெற்றி தரும் முயற்சி திருவினையாக்கும். குரூப் 2 2A எழுத போற எல்லா தேர்வர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மைண்ட்ல இருக்கும். அதே போல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி பிளானை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். அந்த ஸ்டடி பிளான்ல வந்து நீங்க சப்ஜெக்ட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கறத வந்து தெளிவா நீங்க அதுல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 வந்து பொது தமிழ். பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்க சிலபஸ் வைஸ் என்னென்ன டாபிக் கவர் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எந்த வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இல்லைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம வந்து எங்க படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை நோட் பண்ணணும். தமிழுக்கு மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல பொது அறிவியல். பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல வரக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதுல விலங்கியல் மற்றும் தாவரவியல் தொடர்பான டாபிக்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ் நாம வந்து கவர் பண்ணிட்டு வரோமா. பொது தமிழ்ல சொன்ன மாதிரி எந்த வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி தாங்க. இதே போல தேர்டா வந்து நடப்புகள நிகழ்வுகள், 4th இந்தியாவின் புவியியல், 5th இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், 6th வந்து இந்திய ஆட்சியல், 7th இந்திய பொருளாதாரம், 8th இந்திய தேசிய இயக்கம், 9th தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், 10th தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், லாஸ்டா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். சொன்ன ஹெட்டிங்க்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே 1 by 1 நீங்க கவர் பண்ணிட்டு வரீங்களா? அதுக்கு நோட்ஸ் எங்க இருக்கு? அதை நான் சொன்ன மாதிரி எந்த பாட புத்தகத்துல இருக்கு? கவர் பண்ணிட்டு வரீங்களா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சமச்சீர் பாட புத்தகத்திலே இருக்கு. சில டாபிக்ஸ் வந்து 2-3 கிளாஸஸ்லயும் இருக்கும். அதாவது 6th இருக்கலாம், 7th இருக்கலாம், 8th கண்டினியூ ஆகலாம். அதற்காக ஒரே ஒரு வகுப்புல மட்டும் அந்த டாபிக்ஸை படிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அந்தந்த வகுப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்ஸோட அளவு கொடுத்துருப்பாங்க. அதாவது சின்ன வகுப்புல அதை வந்து சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பெரிய வகுப்புல விரிவாக்கமா கொடுத்துருப்பாங்க. அதே போல சமச்சீர் கல்வி புதிய பாட புத்தகங்கள் மட்டும் நம்ம படிச்சா போதுமா அப்படின்னா கிடையாது. பழைய பாடத்திட்ட புத்தகங்களையும் நாம படிக்கணும். பொதுவாக 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்கள் படிக்க வேண்டும். நடப்புக்கல நிகழ்வுகளுக்கு வந்து நீங்க வந்து ரெகுலரா கிடைக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிங்க. அதில் ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பொது அறிவு களஞ்சியம், பொது அறிவு உலகம் சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கவர் ஆகக்கூடிய மேகசின்ஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறக்காம டேட் மென்ஷன் பண்ணுங்க. ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸையும் மறக்காமல் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்க. என்ன புரியுது புரியலன்னு உங்களுக்கு தெரியும். அடிஷ்னலா நல்ல கைடு ஒன்று ஏதாச்சும் நல்ல ஸ்டார் ரேட்டிங் கைடும் நீங்க வந்து எப்படிங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து பாட புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பொது அறிவியல் பார்த்துடலாம். பொது அறிவியல் அலகு 1. இதுல கொடுத்திருக்க டாபிக்ஸ் வந்து அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல், கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். இது எந்த வகுப்புல வந்து இந்த டாபிக்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்னா 11th 12th புதிய சமச்சீர் பாட புத்தகம். இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டுவியலும், இது 11th ஸ்டாண்டர்ட் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் 12th ஸ்டாண்டர்ட். அன்றாட வாழ்வில் வேதியியல் 12th ஸ்டாண்டர்ட். வணிகவியலின் போக்குகள் 11th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இதுவும் 11th ஸ்டாண்டர்ட். பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் இது 12th ஸ்டாண்டர்ட். லாஸ்டா உயிர் தொழில்நுட்பவியல் பயன்பாடுகள் சொல்லியிருக்கிற பாடத்தலைப்புகளை நீங்க நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்டத்தின் இயல்பு பொது அறிவியல் விதிகள். இதுக்கு வந்து அண்டம் மற்றும் விண்வெளி, அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் அண்டம். தேர்ட் டாபிக் இயக்கவியல், பருப்பொருளின் பண்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல். இதுக்கு வந்து அளவீடுகள் 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் அளவீடுகள் மற்றும் அளவீட்டு கருவிகள் படிக்கணும். அதே மாதிரி விசையும் இயக்கம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் மற்றும் இயக்கம் 9th ஸ்டாண்டர்ட், இயக்க விதிகள் 10th ஸ்டாண்டர்ட், பாய்மங்கள் 9th ஸ்டாண்டர்ட், இயற்பியல் உலகம் மற்றும் அளவீட்டு தன்மை இயல்பு 11th ஸ்டாண்டர்ட், வேலை, ஆற்றல் மற்றும் சக்தி 11th ஸ்டாண்டர்ட், லாஸ்டா ஈர்ப்பியல் 11th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மின்னியல் மற்றும் காந்தவியல். மின்னியல் 6th 7th 8th மற்றும் 10th ஸ்டாண்டர்ட் பாடத்தலைப்புகள். மின்னேற்றம் மற்றும் மின்னோட்டம் 9th ஸ்டாண்டர்ட். நிலை மின்னியல் 12th ஸ்டாண்டர்ட். மின்னோட்டவியல் 12th ஸ்டாண்டர்ட். காந்தவியல் வந்து 6th 8th 9th ஸ்டாண்டர்ட். 9th காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல்
அதே மாதிரி 12th காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். நெக்ஸ்ட் டாபிக் ஒளி வெப்பம். இதற்கான பாடத்தலைப்பு வந்து வெப்பம். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல வெப்பம் மற்றும் வெப்பநிலை. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் வெப்பம், 9th ஸ்டாண்டர்ட் வெப்பவியல், 10th ஸ்டாண்டர்ட் வெப்ப இயற்பியல், வெப்பம் மற்றும் வெப்பமண்டலவியல் 11th ஸ்டாண்டர்ட், ஒளியியல் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், கதிர் ஒளியியல் 12th ஸ்டாண்டர்ட், ஒளியியல் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட். பொது அறிவியல் நெக்ஸ்ட் டாபிக்னா அணுக்கரு இயற்பியல். இதுக்கு வந்து எதுல படிக்கணும் அப்படின்னா அணு அமைப்பு படிக்கணும். 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். அப்புறம் அணுக்கரு இயற்பியல் 10th ஸ்டாண்டர்ட். லாஸ்டா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் 12th ஸ்டாண்டர்ட்ல. நெக்ஸ்ட் வந்து லேசர், மின்னுணர்வு மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள். இதற்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் 12th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இந்த டாபிக்ஸ்க்கான வகுப்பு பாட தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். அப்புறம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் நீர் 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். காற்று 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். பலப்படி வேதியியல் 7th ஸ்டாண்டர்ட். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு 10th ஸ்டாண்டர்ட். வேதி பிணைப்பு 9th ஸ்டாண்டர்ட். அமிலங்கள் மற்றும் காரங்கள் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்ட்ராவா மற்றும் உப்புக்கள் படிக்கணும். அடுத்து பயன்பாட்டு வேதியியல் 9th ஸ்டாண்டர்ட். அணுக்களும் மூலக்கூறுகளும் 10th ஸ்டாண்டர்ட். கரைசல்கள் 10th ஸ்டாண்டர்ட். சுற்றுச்சூழல் வேதியியல் 11th ஸ்டாண்டர்ட். ரசாயன பிணைப்பு 11th ஸ்டாண்டர்ட். பயிர்பெருக்கம் மற்றும் மேலாண்மை 8th ஸ்டாண்டர்ட். பொருளாதார உயிரியல் 9th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். இதற்கான வகுப்பு பாட தலைப்புகள் வந்து தாவர உலகம் 6th 8th 11th ஸ்டாண்டர்ட். விலங்குலகம் 6th ஸ்டாண்டர்ட். அன்றாட வாழ்வில் தாவரங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட். நுண்ணுயிரிகளின் உலகம் 9th ஸ்டாண்டர்ட். உயிரி உலகம் 11th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து உயிர் உலகின் வகைப்பாடு. இதற்கான வகுப்பு பாட தலைப்புகள் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் 7th ஸ்டாண்டர்ட். நுண்ணுயிரிகள் 8th ஸ்டாண்டர்ட். தாவர உலகம் 8th ஸ்டாண்டர்ட். தாவரங்களின் வாழ்க்கை உலகம், தாவர உடலியல் 9th ஸ்டாண்டர்ட். விலங்குலகம் 9th ஸ்டாண்டர்ட். திசுக்களின் அமைப்பு 9th ஸ்டாண்டர்ட். உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் 10th ஸ்டாண்டர்ட். வகை பிரித்தல் மற்றும் தாவர வகைப்பாட்டியல் 11th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பரிணாமம் மற்றும் மரபியல் 10th ஸ்டாண்டர்ட். உயிரின் தோற்றமும் பரிணாமம் 10th ஸ்டாண்டர்ட். பரிணாமம் 12th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் உடலியங்கியல். இந்த டாபிக்கான வகுப்பு மற்றும் பாடத்தலைப்புகள் வந்து செல் 6th ஸ்டாண்டர்ட். செல் உயிரியல் 7th ஸ்டாண்டர்ட். மனித உறுப்பு மண்டலங்கள் 6th ஸ்டாண்டர்ட். தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் 7th ஸ்டாண்டர்ட். உயிரினங்களின் ஒருங்கமைவு 8th ஸ்டாண்டர்ட். விலங்குகளின் இயக்கம் 8th ஸ்டாண்டர்ட். விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் 9th ஸ்டாண்டர்ட். தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் 10th ஸ்டாண்டர்ட். தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் காற்றோட்டம் 10th ஸ்டாண்டர்ட். நரம்பு மண்டலம் 10th ஸ்டாண்டர்ட். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் 10th ஸ்டாண்டர்ட். உயிரிகளின் இனப்பெருக்கம் 12th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் உணவியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். இதற்கான வகுப்பு பாட தலைப்புகள் என்னன்னா உடல்நலமும் சுகாதாரமும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட். வளரிளம் பருவமடைதல் 8th ஸ்டாண்டர்ட். ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் 9th ஸ்டாண்டர்ட். உடல்நலம் மற்றும் நோய்கள் 10th ஸ்டாண்டர்ட். தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் 10th ஸ்டாண்டர்ட். மனித நலன் மற்றும் நோய்கள். பொது அறிவியல் லாஸ்ட் டாபிக்கான சுற்றுப்புற சூழல் மற்றும் சுழலியல். இதற்கான வகுப்பு பாட தலைப்புகள் என்னன்னா நமது சுற்றுச்சூழல் 6th ஸ்டாண்டர்ட். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் 8th ஸ்டாண்டர்ட். சுற்றுச்சூழல் அறிவியல் 9th ஸ்டாண்டர்ட். சுற்றுச்சூழல் மேலாண்மை 9th ஸ்டாண்டர்ட். சுற்றுச்சூழல் மேலாண்மை 10th ஸ்டாண்டர்ட். உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு 12th ஸ்டாண்டர்ட். சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் 12th ஸ்டாண்டர்ட். இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் 10th ஸ்டாண்டர்ட். உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் 12th ஸ்டாண்டர்ட். மனித நலன் நுண்ணுயிர்கள் 12th ஸ்டாண்டர்ட். இதுவரை பொது அறிவியலில் கொடுக்கப்பட்டிருந்த டாபிக்ஸ்க்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து சமச்சீர் பாட புத்தகத்தில் எந்த பாடத்தலைப்பின் கீழ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சிலபஸில் பொது அறிவியலுக்கு அடுத்து நடப்பு கால நிகழ்ச்சிகள் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்திய புவியியலுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான் நான் செப்பரேட்டாக போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற ரெட் கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட்டதும் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைச்சிடும். பொது அறிவியலில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் எந்த பாடத்தலைப்பின் கீழ் இந்த டாபிக்ஸ்லாம் வருதுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மறக்காமல் உங்கள் கமெண்டையும் கீழே பதிவு செய்யுங்க.